कार्य करेगा। अगर किसी की अम्मा ने जमी उठाना मेरे बेटे को, अगर मेरे परिवार तक कोई बहन का अगर आंख उठाकर देखेगा इतिहास रच दूंगा। हमारे पुलिस के अधिकारियों से कहना चाहूंगा कि इन लव जिहादियों को, जो हमारा दांडिया उत्सव है, इसमें अगर कोई लव जिहादी इंटर होगा तो इनको आप रोके, नहीं तो हमें कैसे रोकना है पता है। फिर आने वाले समय में अगर लॉ एंड ऑर्डर डिस्टर्ब होगा तो हमें नहीं कहना कि तुम्हारे द्वारा, तुम्हारी वजह से लॉ एंड ऑर्डर डिस्टर्ब हो गया है, हमें नहीं कहना। हमारे महाराष्ट्र के हिंदूवादी जो मुख्यमंत्री है एकनाथ शिंदे जी को यह मैसेज देना है कि शिंदे जी, हमारे महाराष्ट्र में जो भी गौ हत्या करेगा उसको आप सबक सिखाए, नहीं तो हम सबक सिखाएंगे। जो भी लैंड जिहाद करेगा उसको आप सबक सिखाए, नहीं तो हम सबक सिखाएंगे। जैसे हमारे नितेश भैया राणा जी ने कहा कि हम लव जिहादियों के आंखों को निकालकर घोड़ी खेलेंगे, ये भी काम आप सबको करना है। लव जिहाद के नाम पर घूमने वाले लांडों को इतने फोड़े हैं, ये मुझे आपको बताना है। हमारे इस महाराष्ट्र की पवित्र धरती पर जिस प्रकार से लव जिहाद, लैंड जिहाद, गौ हत्या एवं वक्फ बोर्ड का जो अत्याचार हमारे महाराष्ट्र में जो फैलते जा रहा है, इसको हम किस प्रकार से रोके, उस विषय पर हमें विचार विमर्श करने की आज आवश्यकता है। வணக்கம். இந்த நாட்டின் அரசியல் எந்த அளவில் ஒரு கேவலமான முகத்தை உங்களுக்கு முன்பு எடுத்து காட்டுகிறது. இந்த நாட்டின் கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல், டிரான்ஸ்போர்ட்டேஷன், தண்ணி, மின்சாரம், அது இந்த நாட்டிற்கு முக்கியம் கிடையாது. இந்த நாட்டிற்கு முக்கியமான விஷயங்கள் என்னவென்றால் லவ் ஜிஹாத். இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போர்க்குரலை எடுத்துக்காட்டக்கூடிய பிஜேபி, ஆர்எஸ்எஸ்ஸின் அந்த முகத்திரையை கிழிக்கும்படி இந்த பதிவு இருக்க போகிறது. இந்த வீடியோவின் தொடக்கத்தில் ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். தெலங்கானாவின் எம்எல்ஏவான டி ராஜா சிங்கின் இந்த ஹேட் ஸ்பீச், இந்த நபர் எங்கே போனாலுமே அந்த இடத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பை மட்டும்தான் எடுத்து காட்டி வருகிறார். இந்த முறை, அதாவது நேற்று கோவாவில் சென்றபோது, கோவாவில் இருக்கக்கூடிய காங்கிரசினர்கள் ஏற்கனவே இந்த நபரை ஸ்டேட்டுக்குள் வரவிடாதீர்கள், இந்த நபர் உள்ள வந்தால் இந்த நபருடைய நாக்கு, அதிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான டூரிசம் ஸ்பாட் கோவா, ஒரு செக்குலரிசத்தை அழகு காட்டக்கூடிய இந்த கோவா, அதை சீர்குலைத்து விடுவார், இந்த நபரை உள்ள வரவிடாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ், அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியினர்கள் பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம் என்கிற கோஷங்களை வெளிவிட்டு ஏர்போர்ட்ல இருந்து உள்ள எப்படி வர வைத்திருக்கிறார்கள், அதை முதலில் பாருங்கள். இதற்கு பின்பு அந்த கோவா மேடை பேச்சில் என்னெல்லாம் பேசியிருக்கிறார், எவ்வளோ விஷத்தை கக்கியிருக்கிறார், அதை உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். அதற்கு பின்பு இந்த நபர் எந்த அளவில் இந்த நாட்டு ஒற்றுமையை, அமைதியை சீர்குலைத்து வந்திருக்கிறான், அந்த வீடியோக்கான ஒரு சிறிய ரீகேப்பின் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். முதலில் இந்த நபருடைய அந்த வருகையை பாருங்கள். பஜ்ரங் தளுடைய ரேலி சர்ச் ரோம் இன் சவுத் கோவாவில் நடந்தது. அங்கே இந்த நபரை அழைத்திருக்கிறார்கள். இந்த நபர் பேசியது, கிறிஸ்டியன் ஷுட் ஜாயின் ஹிந்து
in fight against love jihad. கிறிஸ்துவர்களும் இந்துக்களுடன் ஒன்று சேர்ந்து லவ் ஜிஹாதை எதிர்த்து நாம் போராட விட வேண்டும். லவ் ஜிஹாதை எதிர்த்து நாம் போரிட வேண்டும். இந்த நபர் கூறிய வார்த்தை. இதே நபருடைய இன்னொரு கூட்டம் தான் ஆங்காங்கே சர்ச்களையும் வெடித்து வருகிறது. சர்ச்சும் இருக்கக்கூடாது, இஸ்லாமியர்களும் இருக்கக்கூடாது, யாருமே இருக்கக்கூடாது, இந்துக்கள் மட்டும்தான் வசிக்க வேண்டும் என்கிற அந்த கருத்தை வெளிவிட்ட நபர் இந்த கூட்டத்தை சார்ந்த நபர்கள். அடுத்த 20-30 ஆண்டுகள் வரை இந்த நாட்டில் ஒற்றை ஹிந்து பிரைம் மினிஸ்டரை கூட உங்களால் பார்க்க முடியாது. ஆகையால் நீங்கள் இன்னைக்கு அந்த முடிவெடுக்க வேண்டும். இந்த நபர் பேசிய வார்த்தைகள் ஒரு எந்த அளவில் ஒரு கம்யூனல் ஹேட்டை இந்த நாட்டில் பரப்பியிருக்கிறது என்று அந்த ரீகேப்பை பாருங்கள். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அந்த வீடியோஸ். பட் அந்த நபர் எந்த அளவில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பை வைத்திருக்கிறார் அதை முதலில் பாருங்கள். அதற்கு பின்பு கோவாவில் என்ன நடந்தது அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். பாருங்கள். अरे माधव, ये मेरा बेटा है, बड़ा बेटा। मैं आज नहीं तो कल, अरे जिस दिन भी मैं मरूंगा मेरी जगह पर ये हिंदुत्व का कार्य करेगा। अगर किसी की अम्मा ने चली उठाना मेरे बेटे को। अगर मेरे परिवार तो कोई बहन का लो, अगर आग उठाकर देखेगा इतिहास रच दूंगा। और हमारे पुलिस के अधिकारियों से कहना चाहूंगा कि इन लव जिहादियों को जो हमारा दांडिया उत्सव है इसमें अगर कोई लव जिहादी इंटर होगा तो इनको आप रोके, नहीं तो हमें कैसे रोकना है पता है। फिर आने वाले समय में अगर लॉ एंड ऑर्डर डिस्टर्ब होगा तो हमें नहीं कहना कि तुम्हारे द्वारा तुम्हारी वजह से लॉ एंड ऑर्डर डिस्टर्ब हो गया है, हमें नहीं कहना। भारत को हिंदू राष्ट्र बनाना है ना, लव जिहादियों को काउंटर देना है ना, गौ हत्या को रोकना है ना, तो सभी लोग अपने फोन टॉर्च लाइट खोलो और हमें हमारे महाराष्ट्र के हिंदूवादी जो मुख्यमंत्री है एकनाथ शिंदे जी को यह मैसेज देना है कि शिंदे जी, हमारे महाराष्ट्र में जो भी गौ हत्या करेगा उसको आप सबक सिखाए, नहीं तो हम सबक सिखाएंगे। जो भी लैंड जिहाद करेगा उसको आप सबक सिखाए, नहीं तो हम सबक सिखाएंगे। जैसे हमारे नीतीश भैया राणा जी ने कहा कि हम लव जिहादियों के आंखों को निकालकर घोटी खेलेंगे, ये भी काम आप सबको करना है। लव जिहाद के नाम पर घूमने वाले लांडों को इतने फोड़े, ये मुझे आप बताना है। इस महाराष्ट्र की पवित्र धरती पर जिस प्रकार से लव जिहाद, लैंड जिहाद, गौ हत्या एवं वक्फ बोर्ड का जो अत्याचार हमारे महाराष्ट्र में जो फैलते जा रहा है, इसको हम किस प्रकार से रोके, उस विषय पर हमें विचार विमर्श करने की आज आवश्यकता है। देखिए, गोवा ही नहीं, भारत के किसी भी राज्य में अगर हिंदुत्व के प्रति कोई कार्य होता है, अगर मुझे बुलाते मैं वहाँ पहुँच जाता हूँ, क्योंकि लोग मुझे राजनेता कम एक हिंदू नेता के नाते लोग ज़्यादा जानते हैं और आज बहुत ही गर्व है। यानी मुझे विश्वास नहीं था कि गोवा राज्य में इतने हिंदू और इतनी बड़ी संख्या में यहाँ पर कार्यक्रम होगा और इतने बजरंगी है। बजरंग दल का काम बहुत ही सुंदर, आज जिस प्रकार से बजरंग दल का जो शक्ति प्रदर्शन को देखने को मिला है ना, मुझे बहुत गर्व हो रहा है। जय श्री राम। कैसे देखते हैं सर हिंदुत्व? बहुत ही, यानी कल तक हमारी सोच अलग थी। कल तक हम ये सोचते थे कि क्या गोवा में क्या हिंदू है क्या, ऐसी मेरी विचारधारा थी। लेकिन गोवा में आने के बाद में इतनी बड़ी जो हिंदुओं की जो संख्या देखने के बाद में अब हमें गर्व होता है कि अब हमारे हिंदुओं की संख्या गोवा में बहुत अच्छी है और गोवा का हिंदू सुरक्षित है। आज हम ये गर्व से कह सकते हैं। जय श्री राम। இந்த நபருடைய வெறுப்பு பேச்சை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இப்போ கோவாவில் என்ன நடந்தது அதையும் நீங்கள் பாருங்கள். பனாஜி கோவா. தெலுங்கானாவின் பிஜேபி எம்எல்ஏ டி ராஜா ஞாயிற்றுக்கிழமை அன்று கிறிஸ்துவர்களை இந்துக்களுடன் ஒன்றிணைந்து லவ் ஜிஹாதிற்கு எதிராக
போரிடுவதற்காக அழைத்திருக்கிறார். இந்த நபர் எடுத்து வைத்த குற்றச்சாட்டு என்ன? கோவாவில் ஜிஹாதிகளுடைய, அதாவது இஸ்லாமியர்களுடைய பாப்புலேஷன் அதிகரித்திருக்கிறது. 4-5% இருந்த இந்த இஸ்லாமியர்கள் இப்போ 12% உயர்ந்து விட்டார்கள். அடுத்த 20-30 ஆண்டுகளில் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களையே இவர்கள் அழித்து விடுவார்கள். தயவு செய்து கேரளா ஸ்டோரியை போய் பாருங்கள். கிறிஸ்துவர்களுக்கு இந்த நபர் எடுத்து காட்டியிருக்கிறார். கேரளா ஸ்டோரியே ஒரு ஃபேக்கான ஸ்டோரி, போலியான ஸ்டோரி. குஜராத்தில் எத்தனை பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள், அதை பற்றி எந்த விதமான டேட்டா, எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த நபர்கள் கொடுப்பதில்லை. ஏன்னா அங்கே பிஜேபியோட அரசாங்கம். த குஜராத் ஃபைல்ஸ் என்று ஒரு நாவல் வெளிவந்திருக்கிறது, ஒரு ரிப்போர்ட் வெளிவந்திருக்கிறது, அதை பற்றி பேசியிருக்கிறீர்களா? கேரளா ஸ்டோரி முற்றிலும் சிந்திக்கப்பட்டு எழுதப்பட்ட ஒரு கதை. இது சுப்ரீம் கோர்ட்லேயே இந்த வழக்கு போய் அங்கிருந்து திட்டி அவர்களை அனுப்பியிருந்தார்கள், அந்த கேரளா ஸ்டோரியை தயாரித்தவர்கள். ஆனால் அந்த கதையை நீங்கள் பாருங்கள். அந்த மூவியில் எப்படியெல்லாம் லவ் ஜிஹாதை ப்ரமோட் செய்தார்கள். இப்போ ஹிந்து கிறிஸ்டின்ஸ் 2 பேருமே ஒன்றாக இணையவில்லை என்றால் இது எல்லாம் நடக்கும். பிஜேபி எம்எல்ஏ கோஷ் மஹல் இன் ஹைதராபாத், அங்கிருந்து வரக்கூடிய அந்த எம்எல்ஏவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் எழுதுங்கள். எந்த அளவில் பிஜேபி தொடர்ந்து இது போன்ற கம்யூனல் ஆங்கிளை கையில் எடுத்து இந்த நாட்டை உடைக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள் என்று உங்களுக்கு புரிய வரும். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.